இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. ம் நம்மளுக்கு அவங்க மேல இன்னும் லவ் இருக்கு. ம் நம்ம போய் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணலாமா? அது வந்து இல்ல எவ்வளவு நாள் இட்ஸ் கேப் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள்ஸ் ப்ராப்ளம். ம். ஓகே, இப்போ மெஜாரிட்டி என்ன ஆகும்னா, எப்போ வந்து மெயினாக கன்சிடர் ஒரு ரீசன் எப்போ பிரேக்கப் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப அவங்கள அப்சசிவாக லவ் பண்ணியிருக்கோம். அதிகமாக வந்து லவ் பண்ணணும் அப்படின்னா தான் கரெக்ட் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணால் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையும். ம். புரியுதா உங்களுக்கு? இது ஹார்ஷ் ட்ரூத். பிகாஸ் நம்ம எப்படின்னா, நம்ம வந்து சைக்கலாஜிக்கலி ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் அவங்களுக்கு சப்கான்ஷியஸாக தோணும், டைரெக்டாக தோணாது. என் பார்ட்னர்னா அவங்க ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணும்போது, ஏன் இவ்வளோ அப்சசிவாக லவ் பண்ணுறாங்க? ஒருவேளை நான் வந்து ஹை வேல்யூ பர்சன் போல், ஒருவேளை வந்து லோ வேல்யூ பர்சன் போல், நம்ம ஏன் இவங்களோட பெட்டராக பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா என்ன தான் இவங்க அப்சசிவாக லவ் பண்ணாலும் இவங்க லவ் மதிக்கவே மாட்டோம், இவங்க லவ் சீப்பாக பார்ப்போம், வேறு பர்சனை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால தான் மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலாக இருக்குது. ஒரே ஒரு காரணம்னா பார்ட்னரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுறது. இதை பற்றி கேட்கும்போது எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம அப்படி அவங்க மேலே ரொம்ப லவ் இருந்தாலும் நம்ம வெளியே காமிச்சிக்க கூடாதுன்றீங்களா? அப்படி கிடையாது. எப்போ மெயினாக சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சு சொல்கிறேன். அவங்க வந்து உங்களை அப்சசிவாக லவ் பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் அப்சசிவாக லவ் பண்ணுறீங்க, அதை காமிச்சிங்கிற இடத்துல ப்ராப்ளமே கிடையாது. ஓகேயா? பட் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்களோட ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுறீங்க, ஆர் அவங்களுக்கு வந்து அப்படின்னா அப்போ அது ப்ராப்ளம். சரியா? அண்டு அவங்க வந்து உங்களை கண்டுக்கவே இல்லை, அப்போயும் நீங்கள் அப்சசிவாக லவ் பண்ணுறீங்கிற இடத்துல அது ரொம்ப ப்ராப்ளம். மீன்ஸ் உங்களை மதிக்க மாட்டாங்க. நான் அவங்களை கண்டுக்கவே இல்லை, ஏன் உங்களை என்னை இவ்வளோ லவ் பண்ணுறாங்க, சீப்பாக உங்களை லவ்வாக நினைப்பாங்க. ஓகே, நான் வந்து இவங்களை வந்து இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு பொண்ணை பேசிகிட்டு இருக்கேன், பேசி ஒரு வாரம் தான் ஆகுது. ஓகேவா? அந்த பொண்ணுக்கு வந்து என் மேலே ஒரு 50% இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக. இப்போ நான் வந்து நீ தான் உலகம், நீ தான் வாழ்க்கை, நீ இல்லை நான் செத்துருவேன்னு சொன்னால், இது லாஜிக்கலி சொசைட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக தெரியும், நம்ம உண்மையாக லவ் பண்ணுறோன்னு தெரியும். பட் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஏன்டா உன்னை பேசியே ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ தான் உலகம், ஓகே நீ தான் வாழ்க்கை, உங்களோட 2 பையன் பேரன் பேத்தின்னு சொல்லி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. பிகாஸ் அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் என்ன ஃபீல் ஆகும்னா, ஃபாஸ்ட் லவ் இஸ் எ சீப் லவ். அவங்களுக்கு ஜெனுனாக ஃபீல் பண்ணணும். அப்போ அவங்க வந்து ஒரு நல்ல என்னை அப்சசிவாக லவ் பண்ணும்போது, ஓகே ஃபைன், சக்தி என்னை லவ் பண்ணுறான் அப்சசிவாக அப்போது தான் ஜெனுனாக தெரியும், மற்ற இடத்துல தெரியாது, அது சீப்பாக இருக்கும். இப்போ நம்ம உமன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, அவங்க நேச்சுரலாக வந்து அவங்க ஒரு லீடர் கிடையாது ரிலேஷன்ஷிப்பில். இப்போ அந்த பையன் வந்து ஃபுல்லாக நீ என்ன சொல்கிறியோ அப்படி பண்ணிக்கலாமா, நீ என்ன சொல்கிறியோ அது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் லீடர்ஷிப் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அது வந்து நிறைய இடத்துல ராங்காக போய் முடிஞ்சு, சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துருவாங்க மென்னு வந்து. ஆனால் சில இடத்துல வந்து அது ஒரு பிரச்சனையாக கூட வரலாம். இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டாமினண்ட்டாக இருக்கணும், அதே சமயம் ஒரு மென்னுக்கு சொல்கிறேன், ஒரு மென்னுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் டாமினண்ட்டாக இருக்கணும், அதே சமயம் அவங்கள வந்து ரொம்ப கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது? சரி, டாமினண்ட்டுங்கிற வேர்டு வந்து அப்படின்னா ஜென்ரலாகவே இட்ஸ் லைக் ஓகே ஒரு நெகட்டிவான ஒரு வேர்டாக தெரியும். டாமினண்ட்டுங்கிறது அப்படின்னா ஒரு லீடராக ரொம்ப மேஸ்குலினாக இருக்கிறத சிம்பிளான டாமினண்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு லீடர் வந்து புரிஞ்சுக்கோங்க, லீடர்னாலே உங்களுக்கு என்ன தெரியும், லீடர் வந்து ஒரு கரெக்டானவன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாமினண்ட்டாக ஒரு லீடராக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு லீடர்னால் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அவன் அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் கரெக்டாக நடந்தால் மட்டும் தான் நம்ம ஒரு லீடர். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ ஒரு ஃபாலோவர்னால், இப்போ டாமினன்ஸுங்கிறதே ஒரு நெகட்டிவான டாமினன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு நல்ல லீடர் வந்து எப்படின்னா, அவனோட ஃபாலோவர் வந்து எப்படின்னா டாக்ஸியாக கண்ட்ரோல் பண்ண மாட்டான், அது வேறு. நம்ம ஒரு இப்போனா ஒரு பாசிட்டிவ் டாமினன்ஸாக ஒரு பாசிட்டிவ் லீடருங்கனாலே மேலே, ஓகேவா, அவன் வந்து கரெக்டான பாத்தில் எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஃபாலோவர்னால் அவங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்போ ஒரு லீடர் எடுத்திங்கன்னா ஒரு லீடருக்கு தெரியும் எது கரெக்டான டேஷன், எது ராங்கான டேஷன். ஓகே, அப்போது அவங்க கன்சிடர் வந்து எப்படின்னா, நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், கீழே 4 பேர் இருக்காங்க, ப்ரோ வந்து நீங்கள் எடுக்கிற டேஷன் தப்பாக இருக்குது அப்படின்னா ஃபைன், நான் மாற்றிக்கணும். ஓகேவா? இல்லை நீ ஃபாலோவர், நீ சொல்கிற அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களை வந்து பார்ட்னர் நம்ம வந்து லீடர் ஆக்கணும், டாமினன்ட் ஆக்கணும்னு சொல்லி அவங்க டாக்ஸியை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தவறான விஷயம். லீடராக மேன்லியாக கரெக்டாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரன் பண்ணும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு டாக்ஸிக்காக போயிடுச்சு ரிலேஷன்ஷிப்பு, அவங்க வந்து நம்மளை ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம சரி பண்ண முடியுமா, இல்லை அதுலேருந்து வெளியே வருது பெஸ்ட்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் அது என்ன ப்ராப்ளம். ஓகே, அவங்க எவ்வளோ தூரம் அப்சசிவாக பண்ணுறாங்கிற பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு கிளைண்ட்டு, சரி, அவங்க வந்து ஒரு பொண்ணு, அவங்க பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் எதனாலும் த்ரெட்டன் பண்ணுவாங்க. என்ன த்ரெட்டன்னா, நான் சூசைட் பண்ணிப்பேன் அந்த பையன். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே நீ இது பண்ணலையா, நான் சூசைட் பண்ணிப்பேன். ஓகே, கதவை போட்டுட்டு போய் சூசைட் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க. சரியா? ஓகேவா? இது பண்ணுறியா, எனக்கு செட் ஆகாது, நீ பண்ணால் சூசைட் பண்ணிப்பேன், என்னை விட்டு போறியா, இல்லை நான் சூசைட் பண்ணி, இப்படி த்ரெட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க.
ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா, த்ரெட் பண்ண இந்த பொண்ணுக்கு என்னன்னா போச்சு பயம். அவங்க வந்து அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த பையன் லவ் பண்ணுறாங்க. பட் ரொட்டீனாக பண்ணி சூசைட் த்ரெட்டன் பண்ணால் என்ன ஆகும்? இட்ஸ் லைக் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம். ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் பயத்தில் இருக்கேன். நான் ரொம்ப நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கேன். பயமாக இருக்குது. இவன் எதாவது பண்ணிக்கிட்டு ஓகே நம்ம வந்து இதனால் வந்து ஜெயிலுக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த கிளைண்ட்டை நான் பார்த்துட்டு நான் பார்க்குறேன் அந்த பையனை கண்ட்ரோல். ஏன்னா சில பீப்புளை சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? ரியலிஸ்டிக்காக சைக்காலஜினால எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமானா எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. ஒரு 90% சரி பண்ணலாம், 10% சரி பண்ண முடியாது. ஸோ பட் அந்த கிளைண்ட்டை பார்த்தேன். அந்த கிளைண்ட்டை வந்து அவங்க மெசேஜ் எல்லாத்தையும் எனக்கு காமிச்சாங்க. கால் ரெக்கார்டிங்லாம் காமிச்சாங்க. எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அந்த பையன் என்ன பண்ணால் அந்த பையன் உண்மையிலே சூசைட் பண்ண மாட்டான். ஏன்னா சூசைட் பண்ணுறவங்களோட ரியல் பண்ணுறவங்க பிஹேவியர் வேறு, ரிட்டன் பண்ணுறவங்களோட பிஹேவியர் வேறு. ஓகே, நான் கிளாரிட்டியாக சொல்லிட்டேன் இவங்க வந்து சூசைட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்கள பயமுறுத்துறாங்க. நீ தேவையில்ல. ஓகே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் தைரியமாக அவங்க வேணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். எனக்கு வேணும் இப்படி பயமுறுத்துறாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ ஒன்றுமே கிடையாது. ஸோ என்னது அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க எப்படின்னா சூசைட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்துருங்க ரிலேஷன்ஷிப் தைரியமாக அவங்க பண்ணலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ அந்த பையனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா போச்சு இவங்க வந்து எப்படின்னா அப்போ ஓகே நம்ம த்ரெட்டன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க பயப்படல. ஓகே இவங்க வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து த்ரெட்டன் பண்ணுறதை விட்டாங்க. ஓகே, அப்போ என்னாச்சுன்னா பிகாஸ் அவங்கள வந்து சேஞ்ச் பண்ண முடியும் சில பேரை. பட் சில பேர் இருக்காங்க நார்சிஸ்ட்டு சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு இருப்பாங்க. அவங்களாம் நீங்கள் என்ன சொன்னாலும் சேஞ்சே பண்ண முடியாது. நம்ம அப்போ என்ன பண்ணால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்துடணும். இப்போ நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது லவ் மேரேஜோட அரேஞ்ச் மேரேஜ் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டில் பார்த்து வைப்பாங்க. கண்டிப்பாக நம்மளோட அந்த பொண்ணோட பெரிய பையனாக தான் பார்த்து வைப்பாங்க. நல்லா பையன் மெச்சூர்டாக இருக்கானா அந்த மாதிரி பார்த்து நல்லா பார்த்து வைக்கிறதுனால அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இப்படி பார்க்கவே கூடாது. இந்த ஐடியா ஆஃப் இப்போ எப்படின்னா இப்போ நான் இது வந்து எப்படின்னா இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. சரி கன்சிடர் நீங்கள் என்ன மேபி நீங்கள் நினைக்கலாம் ஒரு முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி கிடையாது ரியாலிட்டியில். பட் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் இது ஓகே நிறைய வந்து பாசிட்டிவாக இருக்குது. லவ்வில் வந்து சில ரிலேஷன்ஷிப் போகலாம்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ அரேஞ்ச் மேரேஜில் எவ்வளோ தப்பான மேரேஜ் நடந்திருக்குல்ல. இப்போ எனக்குலாம் தெரியும் ஓகேவா. 2 மாதத்தில் டைவர்ஸ் பண்ண வந்தவங்களாம் தெரியும். 3 நாள் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தவங்களாம் தெரியும். உண்மையிலே நான் பார்த்துருக்கேன். ஏன் இவங்களாம் டைவர்ஸ் பண்ணாங்க? ஸோ இப்போ அதுக்காக வந்து அரேஞ்ச் மேரேஜ் தப்பா? ஸோ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜான்னு பார்க்கக்கூடாது. அரேஞ்ச் மேரேஜில் ஒரு விஷயம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா பார்ட்னர் 2 பேரும் கரெக்டாக இருந்திருப்பாங்க மீன்ஸ் கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரேண்டமாக நம்ம ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் ரேண்டமாக சூஸ் பண்ணுறது அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கரெக்டாக செட் ஆகிருக்கும். அவங்க 2 பேருமே கரெக்டான பர்சனாக இருந்திருப்பாங்க, கரெக்டாக போயிருக்கும். பட் சம்டைம்ஸ் என்னென்னா அந்த பொண்ணு கரெக்டாக இருந்திருக்கும், பையன் டாக்ஸிக்காக இருந்திருப்பான். என்ன ஆகும் விட்டு வந்திருப்பாங்க. அவர் பையன் கரெக்டாக இருந்திருப்பான், அந்த பொண்ணு வந்து அப்படின்னா தப்பாக இருந்துக்கும் விட்டு வந்திருப்பாங்க. சேம் லவ் மேரேஜ் புரிஞ்சவங்க. லவ் மேரேஜ் எல்லாமே கரெக்டுன்னு கிடையாது. பொண்ணு ஓகேவா சில பேர் கரெக்டாக இருக்கும், 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக போயிருப்பாங்க. சில நேரத்தில் என்ன ஆகும் அகேன் சைக்கலாஜிக்கலி கரெக்டாக நடக்கலன்னா பிரேக்கப் ஆகும். ஓகே அப்படி போகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் பொண்ணு டாக்ஸிக்காக இருக்கும், ஆனால் அந்த பையன் டாக்ஸிக்காக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ரிலேஷன்ஷிப் போயிடும். ஸோ இது வந்து அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜான்னு பார்க்காம அந்த பசங்க அந்த கப்புள் 2 பேரும் கரெக்டான பீப்புளா அவங்க சைக்கலாஜிக்கலி கரெக்டாக நடக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஒர்க் ஆகும்.